குட்டி ஸ்டோரியோட நம்ம உரைய ஆரம்பிக்கலாமா? ஓகேவா இல்லையா? யா ஓகே, ஷார்ட்டா முடிக்கிறேன் இந்த கதையை கூட. ஒரு 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 நாட்டில் ஒரு மன்னராட்சியில் ஒரு திருட்டு போயிடுச்சான். திடீர்னு ஊருக்குள்ள வந்து சில்வர் காசு, அந்த காலத்துல வெள்ளி காசுகள் இல்லையா, ஸோ ஒரு திருடன் வந்து திருடிட்டு போயிட்டானா. அப்போ அந்த காசுகளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அரசர் வந்து அமைச்சருக்கு கட்டளையிட்டாராம், உடனடியாக அந்த திருடனை பிடிச்சி அந்த வெள்ளி காசுகளை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த திருடனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு, அந்த காசை திருடு கொடுத்தவர் வந்து ஒரு எண்ணெய் வியாபாரி, அந்த ஊர்ல வந்து ஒரு எண்ணெய் வியாபாரி. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பல குழப்பங்கள் எல்லாம் இருக்கும். பெரிய பெரிய அமைச்சர்கள், பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு பெரிய டிஸ்கஷன் நடத்துறாங்க. யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஏங்க 1000 வெள்ளிக்காசு யார்கிட்ட இருக்கோ எல்லாரையும் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. உடனே 1000 வெள்ளிக்காசு ஊர்ல யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ அது ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. இந்த 10 பேர்ல யாரு திருடான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, ஊர்ல வந்து எல்லா மக்களும், அதாவது மக்கள்லாம் சேர்ந்து ஒரு சொல்யூஷன் சொல்றாங்க. நம்ம ஊர்ல தெனாலிராமன் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட், பிரில்லியன்ட். அவனை வந்து கூப்பிட்டா ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பான் அப்படின்னு. அப்போ இந்த அமைச்சர்கள், தளபதி எல்லாரும் என்ன சொல்றாங்களா, தளபதினு எங்க நம்ம அண்ணன் நினைச்சாருங்க, பழைய காலத்துல வந்து அரசவை தளபதியை சொன்னேன். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, போட்டு அடி அடிச்சா ஒருத்த உண்மையை சொல்லுவான்னு தூக்கி வச்சு வெளுன்னு வெளுக்குறாங்க. கண்டுபிடிக்க முடியல. எல்லாருக்கும் ரொம்ப வேற வேற விதத்துல எல்லாரும் முட்டாள் அமைச்சர்கள் அப்படிதான் பண்ணுவாங்க. எல்லாரும் எல்லா விதத்திலையும் தண்டிச்சு பார்த்தாங்க, குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. சரி, வேற வழியே இல்லாம அரசர் என்ன சொல்றாரு, தெனாலிராமனை வர சொல்லுங்க, என்னதான் பண்றான்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப இந்த அமைச்சர்கள், தளபதிகள்லாம் என்ன சொன்னாங்களா, ஏங்க நாங்க இவ்வளவு அனுபவசாலிகள், இத்தனை வருஷம் அனுபவத்தோட இந்த அரசவையில இருக்கோம், ஒரு பொடி பையனை கூப்பிட்டு நீங்க வந்து இந்த கேஸை வந்து அந்த பையனை கண்டுபிடிப்பான்னு சொல்றீங்களே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அரசருக்கும் ஒண்ணு முடியல. சரிப்பா, ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, எப்படிங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு நினைச்சு அந்த குட்டி பையனை வர சொல்றாங்க. இப்ப அந்த குட்டி பையன் சபைக்கு வந்துட்டாரு. எல்லாரும் ஒரே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, எப்படி இந்த பையன் இது வந்து சால்வ் பண்ண போறான், கண்டுபிடிக்க போறான் அப்படின்னு. அந்த பையன் சிம்பிளா கேட்டான், யாரோட பணம் திருடு போச்சு? ஒருத்தர் சொல்றாரு, ஐயா என் பணம் தாங்க ஐயா, எண்ணெய் வியாபாரி முடிச்சுட்டு இந்த மண்டபத்துல படுத்திருந்தாங்க ஐயா, என் பணத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. சரிங்க, நீங்க உட்காருங்க. இப்ப அந்த 10 பேரை வர சொல்றாங்க, வரிசையா நில்லுங்க, ஒரு பக்கெட்ல சுடு தண்ணி எடுத்துட்டு வாங்கன்றான் அந்த பையன். உடனே சுடு தண்ணி எடுத்துட்டு வந்து அங்க வைக்கிறாங்க. நான் மேஜிக் கத்துக்கிட்டு வந்திருக்கேன், நீங்க யாரு திருடன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன், நீங்களா ஒத்துக்கிறீங்களான்னு கேட்கறான். யாரும் ஒத்துக்க முடியாது. திருடன் எவனா நான் திருடன்னு ஒத்துக்குவானா? ஒத்துக்க மாட்டான். ஸோ வரிசையா வந்து இந்த பக்கெட்ல இந்த காசை ஒவ்வொருத்தரா நீங்க போடணும், யாரு திருடுனீங்கன்னு கரெக்டா நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்றான். உடனே மினிஸ்டர்கள், பழைய அமைச்சர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, எங்கேயோ இந்த தற்கூரியை கூட்டிட்டு வந்து இவ்வளவு பெரிய அமைச்சரவையில இவ்வளவு பெரிய ஒரு சால்வ் பண்ற மேட்டரை இந்த சின்ன பொடி பையன்கிட்ட கொடுத்துருக்காங்க, இவன் என்ன பண்ண போறான்னு எல்லாரும் என்ன சொல்றது, வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டி தீர்த்தாங்க. ஆனா அந்த பையன் ரொம்ப நிதானமா கான்பிடண்டா நின்னுட்டு என்ன பண்ணான் தெரியுமா, வரிசையில வந்து அந்த காசை பக்கெட்ல போட சொன்னான். 10 பேரும் வந்து போட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த பையன் ஒரு நபரை சுட்டி காட்டி இவன் தான் திருடன் அப்படின்னு சொல்லிட்டான். எல்லாருக்கும் சபையில ஒரே ஆச்சரியம், இது எப்படி ஒரு சின்ன பையன் ஒருத்தனை ரேண்டமா காமிச்சு இவன் தான் திருடன்னு எப்படி சொன்னான் அப்படின்னு. அப்ப எல்லாம் சொல்றாங்க, ஏன்னா அவன் பொய் சொல்றாங்க, அவன் சும்மா சான்ஸ் கிடைச்சோடனே என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதோ அடிச்சு விடுறான், புழுகுறான், தற்குறி, பொடி பையன் அப்படின்லாம் வந்து அவனை ரொம்ப ஏளனமா பேசுறாங்க. உடனே அரசர் வந்து எல்லாரும் அமைதியா இருங்க, அவனை நான் என்னன்னு கேட்கிறேன் அப்படின்னு அந்த பையனை கூப்பிட்டு, என்னப்பா எப்படிப்பா நீ கண்டுபிடிச்ச, எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற இவன் தான் திருடன்னு? அதுக்கு அந்த பையன் சொன்னானா, பணம் யாரோட பணம் திருடி போச்சு, ஒரு எண்ணெய் வியாபாரி, சரிங்களா, வச்சிருக்கிறது வாளியில ஒரு சுடு தண்ணி, ஒவ்வொருத்தரும் அந்த பணத்தை அதுல போடும்போது ஒருத்தன் போடும்போது எண்ணெய் படலம் வந்து மிதந்திருக்கு அந்த தண்ணியில. சோ ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட்டான். சோ ஒரு விஷயத்துக்கு அனுபவம் முக்கியமா, அறிவு முக்கியமா? அறிவு தான் முக்கியம். அந்த அறிவு நம்ம தளபதிக்கு இருக்கு, அதனாலதான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க. சரிங்களா, ஆட்சி செய்ய அனுபவம் தேவையில்லைங்க, அன்பும் அறிவும் இருந்தா போதும், என்ன வேணா செய்யலாம் இல்லைங்களா? சோ 50 வருஷம் 55 வருஷமா ஒரு பொது ரோடுங்க, ஒரு தனியார் கம்பெனி வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருந்தது. இப்ப அந்த ரோடை வந்து மக்களுக்கு மீட்டு கொடுத்து சந்தோஷமா திருவிழா கொண்டாடி இருக்காங்க. 60 வருஷமா தூர்வாரப்படாத ஏரிகள், குளங்கள், வாய்க்கால்கள் இன்னைக்கு தூர்வாரிட்டு இருக்காங்க. லஞ்சம்
இந்த லஞ்சம்ன்ற ஒரு சாத்தானோட பிடியில நம்ம எல்லாம் மாட்டிக்கிட்டு ஒருவேளை உங்களால கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போய் ஒருவேளை உங்களால ஒரே நாள்லயோ அல்லது ஒரு வாரத்திலயோ அல்லது ஒரு மாசத்திலயோ செய்ய முடியுமா? முடிஞ்சிருக்கா? முடியாது. எந்த காவல் நிலையத்திலையும், தப்பா எடுத்துக்காதீங்க காவல் அதிகாரிகளே, நான் நடக்கிறதா சொல்றேன், எந்த காவல் நிலையத்திலயாவது உங்களை அமர வச்சு உங்ககிட்ட கேஸ் எழுதி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்களா? சத்தமா சொல்லுங்க. மதிச்சிருக்காங்களா? இன்னைக்கு மதிப்பாங்க, மதிக்கிறாங்க. உட்காருங்க, உங்களோட புகார் என்னன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் யாரால? சத்தமா எஸ், தளபதின்ற அந்த ஒத்த வார்த்தையினால இவ்வளவு பெரிய மாற்றம். சோ ஒரே ஒரு சிஎம், ஒரு 108 மினிஸ்டர், இதுக்கே இவ்வளவு பெரிய சேஞ்சஸ்னா தமிழ்நாடு முழுக்க உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. ஒவ்வொரு ஏரியாக்கள்லயும் யார் நிக்க போறாங்க? யார் வர போறாங்க? கவுன்சிலர்ஸா? தளபதியோட தம்பிகள் வர போறாங்க. சோ ஒவ்வொரு தெருவுலையும் உங்களோட குறைகளை கேட்க ஆள் வர போறாங்க. எப்படி செவ்வல்லியே விசில ஊதி இப்படி ஒரு ஆட்சியை கொடுத்தீங்களோ அதே மாதிரி செவ்வல்ல ஊதி உள்ளாட்சி தேர்தலையும் நம்ம யாருன்னு நிரூபிக்கணும். சரி, ஓகே, நீ யாருமா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கியே, பாவம் நீ சீரியல் நடிப்பு வேலையை போய் பார்க்காம இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க அரசியல்ல அப்படின்னு பல பேருக்கு கேள்விகள் வரலாம். முதல்ல நான் யாருன்னு என்னென்ன அடையாளப்படுத்திக்கணும் இல்லையா? தூத்துக்குடியில ஒரு 13 பேரை சுட்டு கொண்டாங்க தெரியுமா? அந்த டைம்ல ஒரு பொண்ணு, சரி பொண்ணு லேடி எப்படி வச்சுங்க, போலீஸ் யூனிஃபார்ம்ல ஏன்டா சுட்டீங்க? காலுக்கு கீழே சுடாம ஏன் வாயில சுட்டீங்க? ஏன் ரப்பர் புல்லட் வச்சு சுடல? ஏன் தண்ணீர் புகை கொண்டு அடிக்கலன்னு ஒருத்தி கேள்வி கேட்டா. என்ன பண்ணாங்க? தூக்கி உள்ள வச்சாங்க. ஏன் பேச்சு சுதந்திரம் இல்லையா நம்ம நாட்டுல? பேச்சு சுதந்திரம் இல்லையா? அந்த தூக்கி உள்ள வச்ச பொண்ணு நான் தான், அந்த லேடி நான் தான். சரியா? தூத்துக்குடிக்காக அப்பவே நாங்கெல்லாம் அப்படி நின்று இருக்கோம். எந்த பந்தமும் இல்லைங்க தூத்துக்குடிக்கும் எனக்கும். ஆனா மனிதாபிமானம், என் சக தமிழன், என் சக மனிதனுக்கு செத்துட்டு இருக்கான்ற மனிதாபிமானம், அது மட்டும் போதும்ல. அதுக்காக தான் இந்த தூத்துக்குடி மண்ணுக்கு நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்க தூத்துக்குடி மண்ணுக்கு தான் நான் மருமகளா வந்திருக்கேன். ஸோ என் கணவர் ப்ராப்பர் தூத்துக்குடி தான். ஸோ உங்களுக்கு எந்த வகையிலனாலும் நான் இங்க நிற்பேன், நம்ம மக்களுக்காக நான் நிற்பேன். ஸோ இங்கே வந்திருக்கிற அமைச்சர் அவர்களுக்கும் நம்ம கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த மாலை வேலையில இந்த ஒரு சின்ன உதவி திட்டத்துக்காக நீங்க வரலன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்றதும் தெரியும். கண்டிப்பா எல்லாமே சிறப்பா நடக்கும். ஊழல் இல்லாத ஆட்சியோட சிறப்பான ஒரு ஆட்சி நடக்க போகுது. அது உங்களால தான். முக்கியமா குட்டீஸ், நீங்க எல்லாரும் தான் ஒரு காரணம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இருந்து நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி